நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடம் முழுவதும் இப்படி கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த புது வருடத்தை காணும்படி கிருபை தந்தீங்க, கடந்து போக பண்ணியிருக்கிறீங்க. இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு நியமிச்சிங்களோ எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. எங்களுக்கு நியமித்தது எல்லாம் மேலானவைகள் ஆண்டவரே. எங்களுக்கு நியமித்தவைகள் எங்கள் கண்கள் காணவும் இல்லை, எங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை. நாங்கள் பூமிக்குரியதான அநித்தியமான நாங்கள் காண்கிற ஆசீர்வாதங்களை விட எங்களுக்கு நியமித்த நாங்கள் காணாத நித்திய ஆசீர்வாதத்தை நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. இந்த வருடத்தில் நீர் எங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள், எங்களுக்கு முன்பாக போய் நீர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மோசே ஜெபித்தது போல எங்களின் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லப்பட்டது போல எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இடைவிடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்திலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று அப்படின்னு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து, அதன் மூலமாய் வரக்கூடிய 2 முக்கியமான ஆசீர்வாதங்களை குறித்து இங்கே சொல்லப்படுது. ஒன்று, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி. 2வது, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டதான வாக்கு தத்தம் நிறைவேறும்படி. பொதுவாக ஆசீர்வாதத்தை நாம் எல்லாருமே விரும்புகிறோம். ஆசீர்வாதத்தை விரும்பாதவங்க யாருமே இல்லை, நான் உட்பட. ஆசீர்வாதங்கிறதும் நல்ல வார்த்தை தான், அது கெட்ட வார்த்தைலாம் இல்லைல்ல. ஆனால் ஆசீர்வாதம் என்பது என்னங்கிறது தான் இப்போ இங்கே கேள்வியே. ஆசீர்வாதத்துக்கு நமக்கு நிறைய பேருக்கு இப்போ என்ன தெரியாது அப்படின்னா, சரியான டெஃபினிஷன் தெரியாது, சரியான அதற்கான விளக்கம் தெரியாது. ஆசீர்வாதம் என்பது என்ன? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம் என்பது பூமியிலே நாம் மேன்மையாக இருப்பது, ஆசீர்வாதம் என்றால் வசதியாக இருப்பது, புகழோடு இருப்பது, இது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக சொல்லப்படுது. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்ன? வேதம் எதை குறித்து சொல்லுகிறது? இந்த மேன்மையானது, அதே உலகத்தில் நீங்கள் பணக்காரராக இருக்கிறது அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களை விட புறஜாதியார் எப்படி இருக்கிறாங்க? பணக்காரராக இருக்காங்க. மேன்மையானது, புகழானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை விட எல்லா விதத்திலும் புறஜாதியார் எதில் இருக்கிறாங்க? புகழின் உச்சியில் இருக்காங்க. அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது எஜுகேஷனாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும். நீங்கள் இந்த ஒரு புறஜாதியாருங்கிறத நீங்கள் உடனே கிறிஸ்டியன் இப்படி எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது ஆவிக்குரியவர்கள், தேவனை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கும் உண்மையாய் தேடாதவர்களுக்கும். இப்போது உலக பிரகாரமாக ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கக்கூடிய மிகப்பெரிய டைரக்டர் இருக்கிறார். அவர் கிறிஸ்டியன் தான், பேரளவில் அவர் யார் தான்? கிறிஸ்டியன் தான். ஆனால் அதனால் அவர் என்ன செஞ்சிட முடியாது, நம்ம அவரை கிறிஸ்தவர் ஆக்கிட முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவ ஒருத்தர் நல்ல ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் சினிமா பாட்டுக்கு நல்லா பாட்டு ஃபேமஸ் ஆகி இந்தியாவில் ஆஸ்கார் அவார்டு இல்லை ஏதாவது ஒன்று வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்தவராக இருந்து. நாம் இப்போ அவர் அதை என்ன செஞ்சிட முடியாது, கிறிஸ்தவர் நல்ல அவார்டு வாங்கி பெரிய ஆளாக இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஆவிக்குரிய விதத்தில் தான் நம்ம கணக்கு பார்க்கணும். உலக பிரகாரமாய் நான் சொல்கிறது என்பது இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை அல்ல, கிறிஸ்தவர்களையே தேவனோடு இருக்கிறவர்கள், தேவனோடு கூட இல்லாதவர்கள். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும், ஆவிக்குரியவர்களை பார்க்கிலும், ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள் உலக பிரகாரமாய் பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, உலக பிரகாரமாய் பயங்கர புகழோடு இருக்கிறாங்க. நம்மளை விட அவங்க அதிக பணம் வச்சுருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அப்போது எப்படி வாக்கு தத்தம் எப்படி நமக்கு நிறைவேறுது? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம்னா ஏதோ ஒரு வீடு வாசலோட நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுவும் உண்மையிலே ஆசீர்வாதமானா, இதுலேயும் நம்மளை விட புறஜாதியார் எப்படி இருக்கிறாங்க? நல்லா தான் இருக்கிறாங்க. நாம் தான் அவங்க வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம், அவங்க நம்மக்கிட்ட வாடகைக்கு வாங்கிட்டு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நாம் தான் வாடகை வீட்டில் இருக்கிறோம். அப்போ வாடகை வீட்டில் இருக்கிற நாம் ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தமா, இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? உண்மையிலேயே ஆசீர்வாதம்னா என்ன? இன்றைக்கி கடைசி ஒரு 25-30 வருஷத்தில் சபையினுடைய உபதேசங்கள்லாம் தலைக்கீழ மாறிடுச்சு, மிக கொடூரமான நிலைமைக்கு போயிடுச்சு. அதில் ஒன்று தான் இந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தை படுற பாடு. இன்னொன்று இந்த கிருபைங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது, அது படுற பாடு. அது மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஒரு பக்கம் கிருபை மாட்டிக்கிட்டு முழிக்குது, ஒரு பக்கம் ஆசீர்வாதம் மாட்டிக்கிட்டு முழிக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். ஒரு பக்கம் எது ஆசீர்வாதம், எது கிருபை, அது நமக்கும் தெரிய மாட்டேங்குது, சொல்கிறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்க கொடுக்குற டெஃபினேஷன் எல்லாம் எங்கேயோ போயிருச்சு, ஒன்றும் சொல்லவே முடியாது. அப்போ உண்மையிலேயே
எது ஆசீர்வாதம்னா கலாத்தியர்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் 14வது வசனத்தில், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. இப்போ ஆபிரகாமுக்கு எது ஆசீர்வாதம்? இப்போ அதை பார்க்கணுமே. உடனே இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையும் உலக பிரகாரமாக கொண்டாந்துருவாங்க. உலக பிரகாரமாக கொண்டு வந்து பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தேசத்தை தருவேன்னு சொன்னார், அது சொன்னார், இது சொன்னார். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது அப்படின்னு ஆண்டவர் அவனை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாததாக இருந்ததுன்னா ஏசாவுடைய ஆசீர்வாதம் அதை விட அதிகமாக இருக்குது. ஏசா என்ன பண்ணிட்டானா, யாக்கோபை விட்டு நான் தனியாக போகிறேன், நீ இங்கே இருந்துக்கோ, ஏன்னா எனக்கு இருக்கிற ஜனத்திரளால் என்ன செய்ய முடியல, அவன் போய் தனி நாடே உருவாக்கிட்டான், சேயீர் தேசத்தையே எடுத்துக்கிட்டான். அப்படி பார்த்தா அவன் ஆசீர்வாதம் இன்னும் உச்சத்தில் இருக்குது. அப்படின்னா நம்ம எதுதான் உண்மையிலே ஆசீர்வாதம், எது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. அதை சுதந்திரிக்கும்படி தான் கர்த்தர் உங்களை என்னையும் வேறு பிரித்து கொண்டாந்துருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கணும்னா அதுக்கு கானானில் வச்சு தான் ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் இல்லை. பாபிலோனில் வச்சே கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கலாம். மெசொப்பொத்தாமியா தேசத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், அங்கே வச்சு அவனை ஆசீர்வதிச்சிருக்கலாம். எதுக்கு ஈராக்லேருந்து இஸ்ரவேலுக்கு கூட்டிகிட்டு வராரு? இஸ்ரவேலுக்கு வருவது என்பது தான் ஆவிக்குரிய அர்த்தம். அவனை அங்கே வச்சு ஆசீர்வதிச்சா அது உலக ஆசீர்வாதம். அவனை இஸ்ரவேலுக்கு கூட்டிகிட்டு வரணும். இஸ்ரவேலுக்குள்ளே வச்சு ஆசீர்வதிப்பது என்பது தான் தேவனுடைய மகா பெரிய திட்டம். அதுவும் இஸ்ரவேல் என்பது எதற்கான அடையாளம், கானான் என்பது எதற்கான அடையாளம், அங்கே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எதை குறித்து, அதை தான் சுதந்திரிக்க போகிறோம். புது வருஷத்தில் நீங்களும் நுழைஞ்சிருக்கும் போது உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும், ஒரு மனசில் இருக்கும், 2023 எப்படி இருக்குமோ, 22 மாதிரி இருக்குமா, 22 விட நல்லா இருக்குமா? கன்ஃபார்மாக 22 மாதிரி இருக்காது. 22 21 மாதிரி இல்லை, 21 20 மாதிரி இல்லை, பழசு மாதிரி இன்னொன்று இருக்கவே. அது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக தான் இருக்குது. 23 22 மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். 23 மாதிரி 24 இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். நமக்கு எதுக்கு அது எப்படி இருக்குதுன்ற கவலை, அது இருந்துட்டு போட்டோம், அது பாட்டுன்னு ஒரு பக்கம் இருக்கும். நம்ம கொரோனாவே கிராஸ் பண்ணி நல்லபடியாக சேர்ந்துட்டோம் இல்லையா? அப்போ நீங்கள் சந்தோஷப்படணும். ஆமென். இதை விட மோசம் வரும், அதையும் கிராஸ் பண்ணுவோம் இல்லையா? செங்கடலே வந்தாலும் கிராஸ் பண்ணுறோம். நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார், அவர் நம்மை கிராஸ் பண்ண வைப்பார். இவ்வளோத்துக்கும் நடுவுலையே கிராஸ் பண்ணிருச்சே. அதனால் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் கர்த்தர் கரத்தில் இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். நமக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட பட்டணத்துக்கு நேராக போய் அதை பிடிக்கணும், அவ்வளோதான். எரிகோ விழுமா விழாதா அந்த கவலைலாம் நமக்கு வேணாம். நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் விழும், நாம் ஏறி போய் பிடிக்க போகிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் என்ன, எதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார்? வாசிங்க, கலாத்தியர்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று அப்படின்னு இருக்கும். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு அப்படின்னு வரும்போது, இந்த ஆபிரகாமின் சந்ததி எது, புறஜாதி எது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிடணும். வேதாகமத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு புரிஞ்சிடணும். ஆபிரகாமின் சந்ததி என்பது ஈசாக்கு, யாக்கோபு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் இருக்கு இல்லையா? இது உலக பிரகாரமாக ஆபிரகாமின் சந்ததி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய விதத்தில் அவனுடைய சந்ததியாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா புறஜாதியார் தான் அவனுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வாசிங்க, கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள்தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இப்பொழுது இருக்கிற எருசலேம், அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேமுக்கு ஞானார்த்தமாய் சொல்கிறார் அவர். இப்போ இருக்கிற இஸ்ரவேலர்கள், இன்னைக்கு இருக்கிற யூதர்கள், ஆவிக்குரியபடி நீங்கள் தியானிச்சிங்கன்னா அவங்க ஆகாருடைய சந்ததி இஸ்மவேலுக்கு ஈக்குவல் ஆனவங்க அப்படின்னு எழுதுறாரு. தொடர்ந்து வாசிங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள்,
அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அவர் எப்படி எழுதுறாரு இந்த விஷயத்தை அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணம், இஸ்ரவேலர்கள், யூதர்கள், விருத்த சேதனம், இப்போ சொல்லக்கூடியதான இது அத்தனையும், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் அவர் நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஆகார் இஸ்மவேலுக்கு கொண்டு போயிட்டார். அவங்க புறஜாதியார்னு சொல்லிட்டார். யார்? இப்போ இருக்க இஸ்ரவேலர்களை. நம்மளை புறஜாதின்னு சொன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு வேத பண்டிட்டோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்ன இருந்தாலும் யூதன் தான் தம்பின்னார். நான் யூதனை வேறு எதுவுமே சொல்லலை. பவுல் தான் சொல்கிறாரு, யூதனை புறஜாதிக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு. ஆனால் நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலாக சொல்லுகிறார். நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டாந்துட்டார், அவங்கள பின்னாடி தள்ளிட்டார். இது உண்மையும் கூட. ஒரு இடத்துல ஆவிக்குரிய விதத்தில் அவர்கள் அதை தவற விட்டு விட்டார்கள் இஸ்ரவேலர்கள். அதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கிட்ட வந்துருச்சு? புறஜாதி நம்மகிட்ட வந்துருச்சு. ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்த ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் போக வேண்டியதான ஆசீர்வாதமானது அவர்கள் தவற விட்டு விட்டபடியினாலே புறஜாதியராகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த மேலான ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. ரோமருக்கு எழுதும்போது தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலுக்கு உரியதே, ஆனாலும் அது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாக சொல்கிறார். நம்மக்கிட்ட வந்துருச்சு. அப்போ எதனால் அவங்க அதை இழந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய காரியத்தை நீங்கள் படிக்கணும்னா 2 பகுதியாக பிரிக்கணும். ஆபிரகாம் 17ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆபிரகாம், 17ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு ஆபிரகாம். காரணம், 12லேருந்து 16 வரைக்கும் ஆபிரகாமுடைய பேர் ஆபிராம், 17லேருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் அவருடைய பேர் ஆபிரகாம். இந்த ஆபிராமுக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆபிராம் தான் கர்த்தர் அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணின மனுஷன். ஆனால் ஒரு இடத்துல இந்த வாக்குத்தத்தம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே அப்படியே புறஜாதியார் கைக்கு போயிடுச்சு, நம்ம கைக்கு வந்துருச்சு. அன்னிலிருந்து நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக மாறிட்டோம். இஸ்ரவேலர்கள் மாம்சத்தின்படி வந்த இஸ்மவேலுக்கு ஈக்குவலாக மாறிட்டாங்க. அவங்க கைக்கு மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் போயிருச்சு, நம்ம கைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும்னு வாக்குத்தத்தம் பண்ணினதே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அதனால தான் இந்த இடத்துல அவர் தெளிவாக எழுதுறாரு. கலாத்தியர் 3:14 நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், அதுவும் அவங்களுக்குள்ளது தான். பரிசுத்த ஆவி என்பது அவங்களுக்காக சொல்லப்பட்டது தான். அதுவும் நமக்கிட்ட வந்துட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். இந்த 2ம் இஸ்ரவேலுக்குரியது. அவங்களுக்கு தான் கர்த்தர் வாக்கு பண்ணார். அதுக்காக தான் ஆபிரகாமை அழைச்சார். அதுக்கு தான் அவரை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். எங்கேருந்து? மெசபொத்தேமியா தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் கூட்டிகிட்டு வந்த ஆபிரகாம் ஒரு இடத்துல, ஒரு ஸ்தலத்தில் தேவனுடைய சித்தத்தை மீறின போது திட்டம் தலைகீழாய் மாறிடுச்சு. அவருக்கு வைத்திருந்த மேலான ஆசீர்வாதம் புறஜாதியார் கைக்கு போயிடுச்சு, நம்ம கைக்கு வந்துருச்சு. அவருக்கு வைத்திருந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவங்க கைக்கு, இஸ்ரவேலர் கைக்கு. எப்படி இஸ்மவேலுக்கு ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் பரிசுகளை கொடுத்து அனுப்பினான் அப்படின்னு இருக்கு. அந்த பரிசுகள் இப்போது இஸ்ரவேலுக்கு போயிடுச்சு. உலக ஆசீர்வாதம், உலகத்தில் உள்ளதான ஞானம், உலகத்தில் உள்ள அறிவு, உலகத்தில் இருக்கிற கண்டுபிடிப்பு, உலகத்தில் இருக்கக்கூடியதான மேன்மையான காரியங்கள் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அவர்கள் தலைக்கு மேலே இருந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமானது உங்கள் கைக்கும் என் கைக்கும் வந்து சேர்ந்து விட்டது. அல்லேலூயா. அவங்களுக்கு அன்றைக்கி அதனுடைய மேன்மை தெரியல, அதோடைய ஸ்பெஷாலிட்டி தெரியல. இன்றைக்கும் நமக்கு சபைக்கும் இன்றைக்கி அது தெரியாது. சபையுடைய பிரச்சனையும் அதுதான். சபை இன்னும் எதை தான் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது? அது 1ஆம் தேதி மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாக எதை நோக்கி தான் ஓட போகிறோம்? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நோக்கி தான் ஓட போகிறோம். எது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அப்படி ஆகலாமா, இப்படி ஆகலாமா, 23 அதையே மேன்மையாக பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்காக பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்காங்க, அந்த பிரசங்கத்தை விரும்புகிறவங்க இருக்கிறாங்க. அதுதான் ஞானம்னு சொல்கிறவங்க இருக்காங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையை சொல்கிறவங்கள எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசி ஜனங்களை வருத்தப்படுத்தணும்? உண்மை சொல்வது எப்படி வருத்தமாகும்? உண்மை தான், அது வருத்தம் அதெல்லாம் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நிஜம், அவ்வளோதான். ஃபேக்ட் என்னவோ அதை சொல்லும் போது அது கஷ்டமாக இருக்கும், சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் பொய் சொல்லும் போது கேட்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்காக பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எப்படி புறஜாதிகளுக்கு வந்துச்சு, என்ன ஆசீர்வாதம் வந்துச்சு, அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1-2 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த ஆசீர்வாதத்தை இது எப்படி எடுத்துக்கணும்? இந்த ஆசீர்வாதத்தை எப்படி எடுத்துக்கணும்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பெரிய ஜாதி, ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்குவேன் கர்த்தர் சொன்னால், பூமியில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ உடனே நம்மால் என்ன சொல்லிடுவாங்க? ஆபிரகாமை பெரிய ஜாதினா பாருங்கள், ஆபிரகாம் வழியாக தான் ஈசாக்கு, ஈசாக்குலேருந்து 12 கோத்திரம், அவங்க ஒரு ஜாதி. ஆபிரகாம் வழியாக தான் இஸ்மவேலு, அவங்க ஒரு பெரிய ஜாதி. ஆபிரகாம் வழியாக கேத்தூரால் சந்ததி, அது ஒரு பெரிய ஜாதி. இந்த ஜாதியை உருவாக்க கர்த்தர் கூப்பிட்டு வந்தாரா? இப்படி பூமியை வந்து ஜனங்களால் நிரப்புறதுக்கு தான் ஆபிரகாமை கூட்டிகிட்டு வந்தாரா? வசனம் தெளிவாக சொல்லுது. வாசிங்க, கலாத்தியருக்கு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ ஆபிரகாமுக்கு கூப்பிட்டு உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்கி, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு கர்த்தர் சொன்ன சந்ததி யாருன்னா இஸ்மவேலு, ஈசாக்கு, கேத்தூராள், இப்படி நிறைய பேர் இல்லை. அப்படி இல்லை. இன்றைக்கி இருக்கிற நம்ம ஆளுங்களே அப்படி தான் பேசுகிறாங்க. பாருங்கள், எதை எடுத்தாலும் பாருங்கள், ஆபிரகாம் தாங்க ஸ்டார்டிங்கு, ஆபிரகாம்ல தான் இன்றைக்கி எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கு. ஆபிரகாமால் நிறைய பேர் வந்திருக்கலாம், அது எப்படி சரியாகும்? கர்த்தர் கூப்பிட்டது ஒரு சந்ததிக்கு தான், அவனை அழைச்சது ஒரே சந்ததி தான். அப்படி தான் கர்த்தர் கூப்பிட்டு ஈசாக்கு, ஈசாக்கு வழியாக யாக்கோபு, யாக்கோபு வழியாக யோசேப்பு, யோசேப்பின் வழியாக மனாசேவும் எப்ராயிம், இப்படி சந்ததி போயிருக்கணும் நியாயமாக. நடுவில் இவர் ஆகாரு, கேத்தூராள் எல்லாம் போன உடனே இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? தனக்கென்று ஒரு சந்ததியை செலக்ட் பண்ணுறார், ஒரு சந்ததியை செலக்ட் பண்ணுறாரு. அந்த சந்ததி கிறிஸ்துவின் வழியாய் வரக்கூடிய சந்ததி, ஈசாக்கின் வழியாய் சந்ததியில். மாம்சத்தின்படி இயேசு ஈசாக்கினுடைய கோத்திரத்தில் வந்திருந்தாலும் கூட கிறிஸ்துவுக்கு பிறகு கிறிஸ்துவினாலே ஈசாக்குடைய வம்சத்தாருக்கு ஆசீர்வாதம் வரல, கிறிஸ்துவினாலே புறஜாதியராகிய நீங்களும் நானும் அவருடைய சந்ததிகளாய் மாற்றப்பட்டோம். வசனம் சொல்லுது, அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. இப்போ நாம தான் அவருடைய சந்ததி. புறஜாதியரை செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ நம்மை குறித்து என்ன வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று, அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. நல்ல கவனிங்க, அவருடைய வம்சத்தை யாரால்? இது கரெக்டாக 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னு கேட்டால், 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லும் போது, நீங்கள் போய் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு, மொத்தம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எருசலேமிலும் யூதேயாவிலும் சாட்சியாக இருப்பார்கள். 8 முதல் 17 வரைக்கும் 8வது வசனத்தில் சமாரியாவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சமாரியாவுக்குள்ளே போயிடும். 8ஆம் அதிகாரம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். எருசலேமிலும் யூதேயாவில் இருந்த சுவிசேஷம், ஆசீர்வாதம் எங்கே போயிருச்சு? சமாரியாவுக்கு போயிடும். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சிதறி போனவர்கள் சமாரியாவிலிருந்து எல்லாம் நடக்கும்னு வசனம் சொல்லும். 17ஆம் வசனம் வரைக்கும் சமாரியாவில் இருக்கும். கரெக்டாக 18ஆம் அதிகாரத்திலிருந்து பவுல் சொல்லுவார், நான் புறஜாதிக்கிட்ட போயிடுவார். அதுக்கப்புறம் புறஜாதியிலிருந்து 28ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துலேருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும், கரெக்டாக 19லேருந்து 28 வரைக்கும் புறஜாதிக்கிட்டு போயிடும், உலகத்துக்கு போயிடும். கரெக்டாக அந்த ஒரு வசனம் 3 பகுதியில் நிறைவேறிடும். இப்போ இந்த வசனம் எந்த பகுதியில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சமாரியாவில் புறஜாதியாருக்கு போகிற இடத்துக்கு வருது. யார் சொல்கிறது? காந்தாக மந்திரி சொல்கிறார். இந்த வசனம் யார் வாசிக்கிறது? காந்தாக மந்திரி வாசிக்கிறார். எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஏசாயா 53:8 இந்த தீர்க்க தரிசனம் இருக்குது. இதை வாசிச்சுட்டு அவர் கேட்குறாரு, யாரை குறித்து தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார்? எவ்வளோ தெளிவாக கேள்வி இருக்குது பாருங்கள். இப்போ இது யாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு? அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசின்னு தெரியுது, இயேசு கிறிஸ்துவ தெரியல. இப்போ எல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யாரை குறித்து சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்து அவர் ஞானஸ்தானத்துக்குள்ளே போயிடுறாங்க.
நல்ல கவனிங். இந்த சந்ததி யார், அவர் வம்சத்தை யாரால் எண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இஸ்ரவேல் சந்ததியை எண்ண முடியுது. இஸ்ரவேல் சந்ததியை எண்ண முடியுது. 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 முதல் 8 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனை ஆயிரம் பேர் இஸ்ரவேலர்கள் மீந்திருந்தார்கள்னு வசனம் சொல்லுது. அங்கே வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை ஆயிரம் பேர் இஸ்ரவேலிலே மீந்திருந்தார்கள். யூதா கோத்திரத்தில் 12000 அப்படி தானே இருக்குது. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12000 மொத்தம் 1,44,000 பேர் இருக்கு. சரியாக புதிய எருசலேமுடைய அகலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே கணக்கில் வந்து நிற்கும். ஸோ இஸ்ரவேல் கோத்திரத்தை கடைசி நாட்களில் வருகை வரும்போது எண்ணி முடியுது. எண்ண முடியுது. எவ்வளோ இருக்குது? 1,44,000 பேர் கணக்கு இருக்கு தெளிவா. ஆனால் யாரால் எண்ண முடியும்? எண்ணவே முடியாத ஒரு கூட்டம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதே 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் வந்ததும் ஒருவரும், நல்ல கவனிங்க, ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள். அந்த ஜனங்கள் தான் நீங்களும் நானும். நாம் தான் ஒருவரும் எண்ண முடியாத அவருடைய வம்சத்தை யாரால் எண்ண முடியும் என்று கேள்வி கேட்ட அந்த வம்சம் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் தான் அந்த இடத்துல சொல்றார். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுறது சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை பற்றி வசனம் அதே 1 முதல் 8 வரைக்கும் இஸ்ரவேல் வம்சத்தை எண்ண முடியுது. ஆனால் 9லேருந்து இருக்கிற வம்சத்தை எண்ண முடியல. ஒருவரும் எண்ண முடியாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது யாரை தெரியுமா? பெரிய ஜாதியாக்குவேன், உன் வம்சத்தை யாரால் எண்ண முடியும்னு கர்த்தர் சொன்னது. ஆரம்பத்தில் சொன்னது இஸ்ரவேலர்களுக்குத்தான். ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல் இருக்கும், ஒருவரும் எண்ணக்கூடுமானால் அதை எண்ணு. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது வசனத்தில் அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி அவ்வண்ணமாய் இருக்கும். அவ்வளோதான். 15ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் இது வாக்குத்தத்தம். 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் வராங்க. எப்போ இஸ்மவேல் உள்ளே வந்தானோ 22:17 சொல்லுது, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும். அதுக்கப்புறம் யாக்கோபு சொல்லிட்டான் இஸ்ரவேலை பார்த்து, இது கடற்கரை மணல் சந்ததி. வசனம் சொல்லுது ஓசியா 1:10, இது கடற்கரை மணல் சந்ததி. அப்படியானால் எண்ண முடியாத வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இஸ்ரவேலுக்கே, அவங்களுக்குரியது தான். ஆனால் இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆசீர்வாதமானது கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதியராகிய உங்களுக்கும் எனக்கும் யாரால் எண்ண முடியும், அவர் வம்சத்தை யாரால் எண்ண முடியும் என்று அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்து விட்டார். இப்போ நீங்களும் நானும் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 சிங்காசனத்துக்கு முன்பாக பரலோகத்தில் நிற்கிற கூட்டத்தில் இருக்கிறோம். இதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இன்றைக்கும் எது ஆசீர்வாதம்? இன்றைக்கும் எது ஆசீர்வாதம்? உலக பிரகாரமாக பிள்ளை பிறந்து ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு பிள்ளை இல்லாதது எப்படிங்க? பிள்ளை இல்லைன்னா அது ஆசீர்வாதமே கிடையாதுங்க. ஒரு வீடு ஃபுல்ஃபில்மெண்ட்டுனா பிள்ளை இருக்கணும், பிள்ளை இல்லாட்டி அப்படின்னு. ஆனால் அதே கலாத்தியருக்கு 4ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது 27வது வசனம் வாசிங்க. அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனை படாதவளே களிப்பா. இது என்னங்க புதுசாக இருக்கு? இது என்ன புதுசாக இருக்கு? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிகூறு. இன்னைக்கும் சபையில் பிள்ளை பெறாவிட்டால் அது ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் ஏன் கொடுக்கல, ஏன் கொடுக்குறாருங்கிறது விஷயம் வேற. கர்த்தர் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பெறுதல் என்பது ஆசீர்வாதம் இல்லை, சாபமும் இல்லை. உடனே அவர் ஆசீர்வாதம் இல்லை சாபம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. 16 பெற்று பெருவாழ்வாங்க, அதில் பிள்ளை செல்வமும் ஒன்று. நம்மால் 16 பிள்ளை நினச்சிக்கிட்டான், அப்படி நினச்சவனும் இருக்கான். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி 16 பிள்ளை நினச்சிட்டான், அப்படி நினச்சவங்களும் இருக்காங்க. 16 செல்வம்ன்றாங்க, அப்படி நினச்சவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எப்போ நீ கிறிஸ்து இயேசுவின் வம்சத்துக்குள்ளே வந்துட்டியோ, இப்போ நீங்களும் நானும் எப்படி கிறிஸ்துவுக்கு மாம்சத்தின்படி பிள்ளைகள் இல்லை, கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ளே இருக்குதுன்னா கிறிஸ்துவனுடைய மாம்ச வித்து அல்ல, கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய வித்து நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் அவருக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆனா மாதிரி புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். நீங்கள் சுவிசேஷம் சொல்லி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உன் ஆவிக்குரிய பிள்ளை தான். கர்த்தர் உன்னை ஆவிக்குரிய தகப்பனாக வச்சிருக்கிறார்.
எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். மாம்ச பிரகாரமாக பிறக்கிற பிள்ளையை நீங்கள் பிறந்துட்டா கடைசி காலத்தில் பிள்ளை பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கவலை. யாரை வேணால் பாருங்கள், வந்து பண்ணுற ஜப குறிப்பில் ஒரு ஜப குறிப்பு, பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைங்க ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறாங்க, எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நான் சொல்கிறது ஆவிக்குரியவங்கள சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பெறும்போதே ஆவிக்குரிய பிள்ளையாக பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் மாம்சத்தில் சொல்கிறேன், ஆவியில் சொல்கிறேன். சுவிசேஷம் சொல்லி உன் பிள்ளை பிறக்கும் போதே ஆவிக்குரிய பிள்ளையாக கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்துடும். உனக்கு கவலையே இருக்காது. அதை காட்டிலும் பிள்ளை பெறாத மலடியே என்ன மகிழ்ந்து களி கூறு தெரியுமா? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பிள்ளையை நான் கிறிஸ்துவுக்கு என்று பரலோகத்துக்கு பெற்று எடுத்துட்டேன், என் பிள்ளை பரலோகத்துக்கு போக போகுது. பிறக்கும் போதே பரலோகத்துக்கு ஒரு பிள்ளை. இப்போ நம்ம ஆவிக்குரிய மாம்சத்தில் பிள்ளை பிறக்கும் போது பிறந்து அது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே நிற்கணுமே, வர வரைக்கும். அதுவே நமக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறிடுது, பெரிய பேர்டன். மாம்சத்தில் பிறந்ததுனால நமக்கு அந்த பிள்ளைகள் மேலே கண்டிப்பாக என்ன இருக்குது? ஒரு அன்பு இருக்குது. அது இல்லாமல் மாற்றவே முடியாது. நம்ம ஜப குறிப்பில் அது ஒன்று இருக்குது, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள்ளே நிற்கணும். அது ஒரு ஓரமாக இருக்குது. இதுதான் நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். கடைசியாக நம்முடைய ஆசை என்ன? நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வரணும். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றெடுக்கும் போது பிறக்கும் போதே உன்னுடைய ஆசீர்வாதம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, மாம்ச பிள்ளைக்கு எது முடிவோ அதுதான் ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஆரம்பமே. மாம்ச பிள்ளை ரட்சிக்கப்படணுங்கிறது நம்முடைய முடிவு. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளை பிறக்கும் போதே ஆவியில் பிறக்குது. அதனுடைய ஸ்டார்டிங் அப்படி ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஊழியக்காரனானா அது இன்னொரு ஆசீர்வாதம். அவனுக்கு வல்லமையுள்ள ஊழியக்காரன் ஆகிட்டானா நமக்கே ஒரு பெரிய சந்தோஷம். நம்மளே அவன் சொல்கிறானே இல்லையோ நம்ம சொல்லிப்போம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவர் இருக்கிறாரு, நான் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டவர் தான். அதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, இது நம்ம ஆத்துமா. சந்தோஷத்தில் சொல்கிறது அவங்க என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் எங்கள் மூலமாக ஆண்டவருக்குள்ளே வந்த ஆத்மான்றதை கொஞ்சம் வேகமாக சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? இதில் எங்கள் ஆத்மா. ஒரு சந்தோஷம், அதில் சொல்லும் போது ஒரு சந்தோஷம். அப்போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வர வேண்டிய ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எது? மாம்ச பிள்ளை அல்ல, ஆவிக்குரிய பிள்ளை. உனக்கு பிள்ளை பிறக்கலன்னு கவலைப்படுறியா? கர்த்தர் கொடுத்தா சோத்திரம், பிறக்காவிட்டால் கவலையப்படாத. லட்சக்கணக்கில் பிள்ளை வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எத்தனை பிள்ளையை வேணால் நீ பெற்றெடுத்து கொள்ளலாம். கவர்மெண்ட் தடுக்கவே தடுக்காது. உலக கவர்மெண்ட் 2க்கு மேலே வேணாங்கிறது, நம்ம கவர்மெண்ட் நீ கொடுத்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பிள்ளை பெற்றெடுக்கணுமோ பெற்றெடுத்துக்கிட்டே இருக்குது. அத்தனைக்கும் பரலோகத்தில் இடம் இருக்குது. பாருங்கள், 2க்கு மேலே பார்த்தா சோறு போடுறதுக்கு கவர்மெண்ட் யோசிக்குது. சைனாவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் இருந்துச்சு, 2 பிள்ளைக்கு மேலே இருந்தால் அரசாங்க வேலை கிடையாது, 2 பிள்ளைக்கு மேலே இருந்தால் ரேஷனில் அரிசி கிடையாது. ஏன்னா மக்கள் தொகை பெருகுனா கவர்மெண்ட்டால் என்ன செய்ய முடியாது, நாட்டை நடத்துறது கஷ்டம். மக்கள் தொகை பெருக்குங்கிறது ஒரு பெரிய உலகத்துக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படிங்கிறான். நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ வேணாலும் கொடு, எங்கள் கவர்மெண்ட்டில் நாங்கள் சாப்பாடு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா எங்கள் சாப்பாடெல்லாம் ஆவிக்குரிய சாப்பாடு. சரியா? ஆவிக்குரிய சாப்பாடு. எவ்வளோ பிள்ளையை பெற்றெடுக்க முடியும்? உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கலன்னு கவலைப்படாத. நீ மாத்திரம் ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பினா கர்த்தர் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது. நான் அந்த பூனையை பார்த்து பிரமிக்கிறேன். சரியா? 6 மாதமோ 8 மாதமோ தான் ஒரு ட்ரிப்பு. 6 மாதம் ஒரு ட்ரிப்பு. 6 மாதம் சார் வராரு, 4 பேரை கொண்டாந்து போட்டு போகிறாரு. அடுத்த 6 மாதம் கழிச்சு தானே அடுத்த 4 பேரை கொண்டாந்து போட்டு போயிட்டே இருக்கார். பாருங்க, 4க்கெல்லாம் அவர் கவலைப்படுறதே இல்லை. பட்டு 4 தூக்கி போட்டு போயிடுறாரு. இந்த 1 வச்சுக்கிட்டு இந்த 10 மாதம் இந்த அம்மா நடக்கிற இருக்கு பாருங்க. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 3 நாளெல்லாம் அட்டை ஸ்ட்ரெச்சில் அடிக்கிறான். நான் அவனை பார்க்குறேன், எனக்கு அவனை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. அவன் வயிற்ற பார்த்தீங்கன்னா 4 இருக்க மாதிரி இருக்குல்ல, வெளியே வரும்போது தான் தெரியுது 3 4 எல்லாம் போட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 நாளாக 2 நாளாக தான் அப்படி சோர்வாக இருக்கான். அப்புறம் பார்த்தா திருப்பி நார்மல் ஆயிடுறான். அப்புறம் நடக்கிறான், போகிறான், கவலைப்படாமல் இருக்கான். திருப்பி 6 மாதத்தில் வரான், 4 பேரை கொடுத்துட்டு போகிறான். நீங்கள் பார்த்துக்கங்க, நான் அடுத்த ஸ்டெச்சுக்கு போயிட்டு வரேன்ட்டு அவன் போயிட்டே இருக்கான். பாருங்கள், நமக்கு 1 பிறக்கும் போதே நமக்கு என்ன செய்யுது? கண்டிப்பாக முடியலை. இந்த ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. பெற்ற பிறகு அதை வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஒரே ஸ்டெச்சில் பேதுரு 3000 பிள்ளையை பெற்றுட்டான். ஒரே நாளில் அப்படியே 3000 பிள்ளையை பெற்றெடுத்தான். யோசித்து பாருங்கள். அப்படியே அடுத்த மீட்டிங்கில் 5000 பேர் வந்தான். 2 மீட்டிங் 8000 பிள்ளை பிறந்துருச்சு பேதுருக்கு.
எந்த மிருகம் போடுற குட்டியை விட இவன் அதிகம். ஒரு ஸ்டெச்சில் 3000 பேர், ஒரு ஸ்டெச்சில் 5000 பேர். இப்போ யோசிச்சு பாருங்க, பேதுருவினுடைய பிள்ளைகள் ஒரு 8000 பேர் வரான். எப்படி? யாக்கோபாது 12, நம்மால் 8000, 10,000, 12,000. கடைசியில் போகும்போது நமக்கே தெரியாது எவ்வளோ பிள்ளைகள் இருக்குதுன்னு. ஆண்டவர் சொல்வார், இதெல்லாம் உன் மூலமாக பரலோகத்துக்குள்ளே வந்த பிள்ளைகள், உன் மூலமாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பிறந்தவர்கள், சபைக்கும் இயேசுவுக்கும் பிறந்ததான் இதெல்லாம் பாரு. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை பெரிய ஆசீர்வாதம். எது? பூமியில் நீ பெரிய ஜாதி ஆகிறதில்ல, பலிக்கு பெருகிறதில்ல. ஒரு பிள்ளை இல்லை, இப்போ ஜெபமே ஒரு பிள்ளையாவது கொடுங்க ஆண்டவர், 2 பிள்ளையாவது கொடுங்க ஆண்டவர். அவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் உனக்கு இப்போ ஆண்டவர் பெற்றெடுக்கிறதுக்கு நிறைய, அதான் பவுல் சொல்கிறாரு, உங்களை பெற்றெடுக்கிற வரைக்கும் நான் எப்படி படுகிறேன்? கர்ப்ப வேதனை படுகிறேன். ஒரு ஆத்மாவை பெற்றெடுக்கிறது ஒரு லேபர் பெயினுக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு. அதை பெற்றவங்களுக்கு தான் தெரியும். இது மாம்ச பெயின், அது ஆத்மா பெயின். புரியுதா உங்களுக்கு? மாம்ச பெயின், மாம்சம் நிலை இல்லாதது. அதனால் இந்த மாம்ச பெயினும் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் சரியாயிரும். ஆத்மா நிலையானது, ஆத்மா பெயினும் நிலையானது. அது போய் பரலோகத்தில் சேர்ற வரைக்கும் அந்த மேலே ஒரு பெயின் இருக்கும். அதுதான் போதகர்களுக்கு, மெய்ப்பர்களுக்கு இருக்கிறது. சபையில் ஒரு ஆத்மா பிறந்து வந்துருச்சுன்னா அது பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் அந்த பாஸ்டருக்கு என்ன இருக்கும்? ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெறத்துக்கோ, அப்படிப்பட்ட பெரிய ஜாதியாய் மாற்றத்துக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உண்மையிலே மெய்யான ஆசீர்வாதம். நீங்கள் புறப்பட்டு போய் அப்படியே ஆத்துமாக்களை அறுவடை, எவ்வளோ குழந்தை பெற்றெடுக்கணுமோ பெற்றெடுக்கணும். நீங்கள் போய் அவன் பாருங்கள், ஒரே ஒரு குழந்தை தான் பிறக்கிறான் ஈசாக்கு, இன்னும் பிறக்கவே இல்லை. கர்த்தர் அப்போவே சொல்லிட்டாரு, உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல மாற்றுவேன். அவ்வளோதான். இது எங்கே வருது? இந்த சந்ததி, அவருடைய வம்சத்தை யாரால் எண்ண முடியும்? இப்போ அவருக்கு சொன்னார்ல, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல மாட்டுவேன்னு. ஒரு பீரியடில் ஈசாக்குடைய சந்ததி யாக்கோபு கடற்கரை மணலாகி போச்சு. ஓசியா 1:10 என்ன சொல்லுது? வாசிங்க, ஓசியா 1:10 வாசிங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். தெளிவாய் போச்சு பாருங்க, தெளிவா வசனம் தெளிவா இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் எப்படி மாறிட்டாங்க? கடற்கரை மணலை போல மாறிட்டாங்க. ஆனால் உங்களை என்னை கர்த்தர் எப்படி கொண்டாண்டாராம் தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. 1:20 வாசிங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அதனால தான் அடுத்த வசனத்தில் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுதுவது என்னவென்றால் அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ நட்சத்திரங்கள் என்பது எதை குறிக்கிறது? சபையின் தூதர்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் வானமண்டலத்தில் எப்படி இருப்பாங்களாம்? நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. தானியேல் புஸ்தகம் அப்படி தானே சொல்லுது. அதான் நீங்களும் நானும். அந்த நட்சத்திரம், அந்த சந்ததி உங்களை என்னையும் மாற்றிருக்கிறாரு. உங்களை என்னையும் பூமியில் பெரிய ஜாதி ஆக்கணும் ஆண்டவருக்கு சொல்கிறதுக்காக ஆபிரகாமை கூப்பிடல. அப்படி பெரிய ஜாதி ஆக்கணும்னா ஆபிரகாமை மெசொப்பொத்தாமியில் வச்சே ஆக்குவார். கானானுக்கு கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. உங்களையும் என்னையும் பூமியில் பெரிய ஜாதியாய் மாற்றணும். எந்த பெரிய ஜாதி? மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி, வானத்துக்குரிய, பூமிக்குரியல, வானத்துக்குரிய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு சந்ததியாய் மாற்றுவதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க அன்னைக்கு பூமிக்குரிய சந்ததியை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியல? இந்த வெளிப்பாடு யாருக்கு வரல? ஆபிரகாமுக்கு வரல. திருப்பி 15ஆம் அதிகாரத்தில் போய் கேட்குறாரு, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. 1:2 வசனம் 15:1-2 சொல்கிறாரு, கர்த்தாவே நான் என்னவா இருக்கிறேன்? பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். இந்த தாட்டு, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், பூமிக்குரிய பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேங்கிற தாட்டு ஆபிரகாமை ஒரு இடத்துல வழிவிலக பண்ணினது. 16ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆப்ஷன், ஆகார் என்கிறதானவளோடு ஒரு சேர்வதற்கு வருகிறது. வாக்கு தத்தத்தின் பிள்ளை போய் மாம்சத்தின் பிள்ளை பிறக்கிறது. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தாட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, பிள்ளை இல்லாமல் இருக்கிற, அது பிள்ளை கூட வச்சுக்கோங்க. கல்யாணமாகாமல் இருக்கிறேனே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வீடு இல்லாமல் இருக்கிறேனே, அல்லது நான் விரும்புகிற இந்த காரியம் நடக்காமல் இருக்கிறதே. நீ பூமியில் இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரியதை மாற்றி நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறீன்னா ஒரு நாள் பிசாசு உன்னை வழிவிலக பண்ணுவான். ஒரு சின்ன ஆல்டர்னேட் அப்படியே சைடில் வச்சுருப்பான். அது ஒரு நாள் உன்னை தூக்கி போடும். ஒரு நாள் தேவ திட்டத்திலிருந்து உன்னை வழிவிலக பண்ணும். உனக்கு தெரியவே தெரியாது. என் சந்ததி வானத்துக்குரியது பூமிக்குரியது அல்லன்னு ஆபிரகாமுக்கு தெரியாமல் போயிடுச்சு.
அதனுடைய விளைவு என்னவாகி போச்சு? அவன் சந்ததி பூமிக்குரிய சந்ததியாய் மாறிடுச்சு. அதோட வாக்கு தத்தம் இஸ்ரவேலிலிருந்து நமக்கு வந்து சேர்ந்துருச்சு. அவன் பண்ண தப்பு நமக்கு நன்மையாக மாறிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், அந்த தப்பை இப்போ நம்ம பண்ணோம்னா திருப்பி இந்த தப்பு வேறு யாருக்கும் என்னவா மாறிடும்? ஆசீர்வாதமாக மாறிடும். அவன் எப்படி கடற்கரை மணலானானோ அதே மாதிரி நம்மளும் என்னவா மாறிடுவோம்? கடற்கரை மணலாய் மாறிடுவோம். அப்போ நம்முடைய வாக்கு தத்தம் எது கர்த்தர்கிட்ட கேட்கணும், எது என் ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸ்பிரிச்சுவலி தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சிலர் சொல்கிற மாதிரி இந்த பூமியிலே இருக்கிற எல்லாமே எனக்கு வேணும், இந்த பூமியில் இருக்கிறது தான் நான் இப்போவும் சொல்கிறேன், பூமிக்குரியதை ஆண்டவர் தர மாட்டேன்னு சொல்லலை. இதே ஆபிரகாமுக்கு பூமியில் ஈசாக்குன்ற பையனை கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். இதே ராகேலுக்கு யோசேப்புங்கிற பையனை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். ஆனால் அவர் தர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. உன் தாட்டு முழுக்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும். ஆண்டவர் டைம் எடுத்துக்கிறாரா? எடுத்துக்கிட்டோம். கர்த்தரே எடுத்துக்கிறாரா? எடுத்துக்கிட்டோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு சில காரியங்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு ஒன்று. நம்ம இந்த ஆபிரகாம் எப்படி ஆகார்ட்ட போனாரோ, ராகேல் எப்படி வேலைக்காரிக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி நாம் ஒரு பைபாஸ் எடுக்கிறோம், ஒரு கிராஸ் ரூட். ஏன்னு சொன்னால் ஏன் காலத்துக்குள்ளே இது முடிஞ்சிடணும், அதுக்குள்ளே நான் பண்ணி பார்த்துறணும், அதுக்குள்ளே என் கண்ணால் பார்த்துறணும், ஏன் நான் செஞ்சு வச்சுட்டு போயிடணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போங்க, தைரியமாக போங்க, ஆண்டவர் செய்வார். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் போயிட்டா யார் என் குடும்பத்துக்கு இதை செய்வா? நீங்கள் போங்க, தைரியமாக போயிட்டு வாங்க, நீங்கள் இருந்து கெடுத்துறாதீங்க. நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லுவேன். இந்த சாகிற நேரத்தில் ஒரு 60 வயசில் என் கண்ணு மூடுறதுக்குள்ள, என் மூச்சு நிற்கிறதுக்குள்ள அர்ஜென்ட்டாக எதையோ ஒன்றை பார்த்த வச்சுட்டு வச்ச பிறகு அது 20 வருஷம் உயிரோடு இருக்கும். யாருக்கு பண்ணி வச்சாங்களோ அவன் மூச்சு நின்றோம், அவனை பார்த்தா பாவமாக இருக்கும். சிலர் என்ன பண்ணிடனா, அர்ஜென்ட் டைம் ஆச்சு, அதுக்குள்ளே முடிச்சிடணும், அதுக்குள்ளே பண்ணிடணும், எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறது வெறும் கல்யாணம் மட்டும் இல்லை, அது வீடு கட்டுறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டுமே, கர்த்தர் இந்த பூமியில் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருன்னா அதை தருவதற்கு ஒரு நேரமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். அது இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் இல்லை, 6000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியை உண்டாக்கும் போதே கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். அதையெல்லாம் மாற்ற போகிறதெல்லாம் கிடையாது. ஒரு கல்யாணம் ஆக டிலே ஆகுதுன்னு வச்சுங்க, 2 வருஷம் 3 வருஷம் டிலே ஆகுதுன்னா ஆண்டவர் எப்பயோ வச்சிருக்கிறாரு, வருவான். அந்த ஈசாக்கு எங்கேயோ இருக்கா, லகாய் ரோகி துறவுகிட்ட இருக்கா, தென் தேசத்தில் குடியிருக்கான், அவன் வரட்டுமே இல்லையா? ஈசாக்கு வர கொஞ்சம் டைம் ஆகும் போல். எதுக்கு நமக்கு இந்த ஊரில் ஒரு இஸ்மவேல் இருந்தால் நல்லா இருக்குமா? நமக்குன்னு டைம் ஆகுதே, வயசு ஆகுதே அப்படின்னா அப்புறம் இஸ்மவேலை கட்டிட்டு வந்து நம்மக்கிட்ட ஜோம் பண்ணுறது. அவர் டெய்லி போட்டு அடிக்கிறார், என்ன பண்ணலாம்? வாங்கிக்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு. நிறைய பேர் யோசிக்கிறான், நம்ம இந்த டோரில் நின்றுக்கிட்டு சொல்கிறோம் உள்ளே போகாத, வேணாம், ஆபத்துங்கிறோம், கையில் பூந்து அடியில் உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு அப்புறம் கதவை தட்டுறான், திறங்க என்னை காப்பாற்றுங்க. முடியாது, அவ்வளோதான். உள்ளே போகிற வரைக்கும் தான், உள்ளே போயிட்டே அது நோ என்ட்ரி, திருப்பி ஒன்வே தான். அது நிறைய பேர் இருக்கான், அர்ஜென்ட்டாக. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் உன்னை ஏதோ ஒரு நல்ல இடத்துல கூப்பிட்டு போய் வேலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேங்கிறாரா, வெயிட் பண்ணு. கர்த்தரா ஒரு ஆளை, ஒரு வேலை ஒன்று வரும், அவராக கொடுப்பாரு. திடீர்னு பாம்பேயில் ஒரு ஏஜெண்ட்டை பார்த்தேன், அவர் 2 லட்ச ரூபா கொடுத்தா உடனே கூட்டிட்டு போய் நாளைக்கே வேலையில் சேர்த்து 4 அன்னைக்கு சவுதி அரேபியா கிங்குக்கு ரைட் ஹேண்டில் நம்ம வந்து பானபாத்திரக்காரராக மாறுறோம். 1வது வருஷம் நம்ம வீடு கட்டி 2வது வருஷம் கோடீஸ்வரன் ஆகிறோம். நாகர்கோயில் பக்கத்தில் நின்றான், பணத்தை கொடுத்துவிட்டு பாம்பேயில் தெருவா அலைகிறான். எதுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் அர்ஜென்ட், டைம் ஆகுது, முன்னாடியே போய் ஃபஸ்ட்டே பண்ணணும் எல்லாம். நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் தான் டைம், புரியுதுங்களா? கர்த்தருக்கு டைம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு டைமு. அந்த டைமில் ஆண்டவர் கரெக்டாக செய்வார், அதில் காலத்தில் வருவார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி தயவு செய்து தேவ திட்டத்தை விட்டு வழி விலகி போயிடாதீங்க. உனக்கும் எனக்கும் கர்த்தர் அவருடைய வம்சத்தில் பெரிய ஜாதி ஆக்கத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். பூமியில் ஒருவேளை உன்னுடைய பெயர், என்னுடைய பெயர் மறக்கப்பட்டு போகலாம், ஒருவேளை நம்முடைய சந்ததி நம்மோடு கூட முடிந்து போகலாம், ஏன் இந்த பூமியில் உன் பேரும் என் பேரும் மண்ணில் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக உன் பேர் என் பேர் எழுதப்படும். அந்த பேர் நித்தியமாய் நிற்கும். நீ ஒருவேளை இந்த பூமியில் என்ன பேர் வாங்கினாலும் பரலோகத்தில் அந்த பேர் இருக்காது. ஏன்னா அங்கே போனவனே கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு புதிய நாமத்தை தரிப்பிப்பேன். பேரே மாறிடும். நீங்கள் அங்கே போய் எங்கள் வீட்டுக்கார் ஈசாக்கை பார்த்தீங்களான்னா தெரியாது, அந்த ஈசாக்கே உங்ககிட்ட இருந்தாலும் தெரியாதுன்றவார். ஏன்னா அந்தாலே அங்கே போய் தப்பிச்சு தான் போயிருக்கான்.
இல்லையா? அங்கே போயிட்டு எங்கள் வீட்டுக்கார் ஈசாக்கு தெரியுமானா தெரியாது, பேர் மாறிடும், ஊர் மாறிடும், முகம் மாறிடும், மர்ரூம் ஆயிடுவார். அவ்வளோதான். பூமிக்குரிய எந்த அடையாளமும் எங்கே இருக்காது? வானத்தில் இருக்காது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை என்னையும் பெரிய ஜாதியாய் மாற்றுவார். ஆனால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஜாதி அல்ல, வானத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஜாதி. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 14, 18 முதல் 20 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. அற்புதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து ஆபிரகாம் கையில் கர்த்தர் கொடுக்குறாரு. அற்புதமான ஆசீர்வாதம், கவனன்ட். இது என்ன கவனன்ட்? என்ன உடன்படிக்கை? பரலோகத்துக்குரிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை பரலோகத்துக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதாவது பரலோகத்துக்கு ஒரு சந்ததி வேணும். அதான் 12:1 பேசுகிறார். அந்த சந்ததி பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை வந்து 14 சொல்லி கொடுக்குறாரு. இந்த கவனன்ட்டை கையில் வச்சுக்கோ. இந்த அப்பமும் ரசமும் ஒரு அடையாளம். இந்த அப்பமும் ரசமும் கையில் இருக்கிறவன் தான் எங்கே போக முடியும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இயேசு சொல்கிறார், என் அப்பத்தை புசித்து என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். நித்திய ஜீவன் உண்டு. இப்போ கம்யூனியன் எடுக்கிறோமே, இதை பற்றி யாருக்கு ஃபஸ்ட்டு வெளிப்பாடு தெரியுமா? ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்பத்தையும் ரசத்தையும் கையில் கொடுக்குறாரு. அதுவும் யார்? மெல்கிசேதேக்கு. யார் இந்த மெல்கிசேதேக்கு? அப்போ எபிரேயர் நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த மெல்கிசேதேக்கு வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துன்னு வாசிக்கிறோம். அப்படி தானே இருக்குது? இயேசு கிறிஸ்துன்னு வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரியதான ஒரு மேன்மை பாருங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷமாக பரலோகத்துக்கு வழி திறக்காமல் இருக்கு. ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் பரலோகத்துக்கு வழியே கிடையாது. நீங்கள் பேதுரு புஸ்தகத்தை வாசிக்கும் போது நோவா காலம் வரைக்கும் செத்து போனவங்களை பற்றி வசனம் சொல்லுது, அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். 2000 வருஷமா பரலோகத்துக்கு வரல, வழியே கிடையாது, டோர் க்ளோஸ்ட். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படி ஒரு வழிக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையை எடுத்து கையில் எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாருன்னா ஆபிரகாம் கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ, அடுத்த இன்னும் கொஞ்ச நாள் ஈசாக்கு வருவான், அவனை மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் பலி கொடுக்க போவ. அது இயேசு கிறிஸ்து கல்வாரி மலைக்கு மேலே போகிறதுக்கு அடையாளம். அந்த பலிக்கு முன்னாடி அப்பமும் ரசமும் எடுத்து ஆபிரகாம்கிட்ட கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பமும் ரசமும் எடுத்து அப்போஸ்தலர் கையில் கொடுத்தாரு. சேம் தான். அப்படியே ஹெவனுக்கு போகிறதுக்கான வழி, பரலோகத்துக்குரியதான கவனன்ட்டை தூக்கி அவன் கையில் கொடுக்குறாரு. 2000 வருஷமாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லை. பரலோகம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறார். பாதாளத்துக்கு தான் ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கையில் கொடுத்து, ஈசாக்கு வருவான், மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போ, பலி ஆவாங்க. இது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய கவனன்ட்டு, ஹெவனுக்கு போகிறதுக்கான வழி. அப்பத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணால் பரலோகத்துக்கு போகலாங்கிறதான அந்த மிக முக்கியமான கவனன்ட் அவன் கையில் கொடுக்குறாரு. இது ஆபிரகாமுக்கு வச்ச, ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு, ஈசாக்கு மூலமாக யாக்கோபு, யாக்கோபு வழியா இஸ்ரவேலர்கள், அவங்களுக்கு போக வேண்டிய கவனன்ட் 14ஆம் அதிகாரத்தில் கொடுக்குறாரு. 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் உள்ள புந்துக்கு எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த கவனன்ட்டை அப்படியே ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டார், நிறுத்திட்டார். அப்படியே நிறுத்து. 17ஆம் அதிகாரத்தில் புது கவனன்ட் ஸ்டார்ட் பண்ணுறார். 13 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறார். ஆபிரகாம்கிட்ட 13 வருஷம் கர்த்தர் பேசலை, விட்டுரு ஆபிரகாம், எதுவுமே பேசலை. அதோட 86 முடித்தார், 99 பேசுகிறார். அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பா, எல்லாத்தையும் நிறுத்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? புது கவனன்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது உன் மாம்சத்தில் கவனன்ட் பண்ணுறேன், உன் மாம்சத்தில் நான் உடன்படிக்கை பண்ணுறேன். முன்னாடி அப்பமும் ரசமுங்கிறது ஏன் மாம்சம். கிறிஸ்து சொல்கிறார், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ஏன் மாம்சத்தில் பண்ண கவனன்ட்டுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஓ மாம்சத்தில் பண்ண போகிறேன். ஏன் மாம்சத்தில் பண்ணால் நான் நித்திய தேவன், அது நித்திய உடன்படிக்கை. ஓ மாம்சத்தில் பண்ணால் நீ இருக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கை இருக்கும், அவ்வளோதான். மனுஷன் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அந்த கவனன்ட் இருக்கும். ஆனால் தேவன் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் இந்த கவனன்ட் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அப்படியே சர்வசாதாரணமாக ஒரு ஆகார் வழியாக எல்லாம் உடஞ்சி போச்சு. சாதாரணம் கிடையாது ஆகார். சில ஆகார் அப்படி தான் வரும், உன் வாழ்க்கையை லைஃப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வரும். சர்வசாதாரணமாக தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஆகார் என்பது வெறும் உறவுகளாய் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
அது பணமாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு மேன்மையான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக இருக்கலாம். அதுக்காக நீ உன்னை விற்று போட்டால், ஏசாவுக்கு என்ன? ஆகார் யார் ஏசாவுக்கு? ஆகார் யார் ஏசாவுக்கு? ஒரு டம்ளர் கூழ், அவ்வளோதான், கதை முடிஞ்சு, தட்டி தூக்கி போட்டாச்சு, அதோட முடிஞ்சிருச்சு உடன்படிக்கை. இவனுக்கு கேயாசிக்கு என்ன? யார் ஆகாரு? 2 வெள்ளி பணம். சவுலுக்கு யார் ஆகாரு? அமலேக்கியருடைய மாடு. யூதாஸுக்கு எது ஆகாரு? 30 வெள்ளி காசு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கோம். உனக்கு எனக்கு கத்தர் வச்சிருக்கிற கவர்னன்ட், ஹெவன்லி கவர்னன்ட், பரலோகத்தினுடைய திட்டம், அது உன் கையில் உன் தலைக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த மேன்மை தெரியாது. நீ கீழேயே பார்க்குறாள், கொஞ்சம் மேலே பாரு. உனக்கு ஆண்டவர் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை 2023 இல்லை, 24 இல்லை, 25 இல்லை, அவர் வர்ற வரைக்கும் உன் மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கச்சர் வச்சு ஓட்டிகிட்டே இருக்கிறார். அதில் தான் நீ நான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உன்னை அப்படியே கீழே பார்க்க வைக்கிறான் பாரு. அதுக்குன்னு சில ஊழியக்காரங்களையும் உருவாக்கி இருப்பான் பாரு. அப்படியே வச்சுக்கிட்டே வருவான். ஒரு டம்ளர் கூழை பார்க்க வைப்பான், ஒரு ஆகாரை பார்க்க வைப்பான். அப்படி ஹெவன்லி கவர்னன்ட் அவன் கையில் தட்டி தூக்கிடுவாங்க. அப்படியே தூக்கி ஓரம் வச்சுருவான். அதுக்கப்புறம் கர்த்தர் செய்வார், நீ என் பேச்சை கேட்டு வந்த, அதனால் உன்னையும் விட முடியாது. ஒரு காலத்தில் என் பேச்சு கேட்டு வந்த, அதனால் என்ன? சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதம்லாம் வச்சுக்கோ, இந்தா உன்னை விருத்த சேதனம் பண்ணு, நீ இருக்கிற வரைக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உயிரோடு இருந்துட்டு போ, இந்த தேசத்தை எடுத்துக்கோ, உன் பூமியெல்லாம் உன் சந்ததியாக இருக்கும், வச்சுக்கோ, நிரப்பிக்கோ பூமியில். அப்போ இந்த பரலோகத்தில் என் சந்ததி இருக்கணும், அதை பற்றி நீ பேசாத, அது வேற ஆளுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான், காண்கிற ஆசீர்வாதங்களுக்காக காணாத ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணவங்க, கொஞ்ச நேரம் ஆசீர்வாதத்துக்காக நித்திய ஆசீர்வாதத்தை விட்டவங்க, கர்த்தர் நியமித்து வச்சதான பரலோகத்தினுடைய மேன்மைக்காக இந்த பூமிக்குரியதுக்காக பரலோகத்தை விட்டவங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கவர்னன்ட் என்னாச்சு? அதோட ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஈசாக்கிலேருந்து இஸ்மவேலேருந்து பாருங்க, ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரே கவர்னன்ட். எவ்வளோ தப்பாக போச்சு பாருங்க. 2 பேருக்கும் ஒரே கவர்னன்ட், ஒரே உடன்படிக்கை. ஈசாக்குக்கும் விருத்த சேதனம், இஸ்மவேலுக்கும் விருத்த சேதனம். என்ன டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஆனால் இப்போ அது எங்கே வந்துச்சு தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு. அதை மறந்துடக்கூடாது. இப்போ அதுக்கு பின்னாடி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 11:26 வாசிங்க. ஆகையால் நீங்கள், இதை பவுல் யாருக்கு எழுதுறாரு? கொரிந்தியருக்கு எழுதுறாரு, புறஜாதியாருக்கு. இது கொரிந்தியருக்கு எழுதுற நிருபம். அப்போ அவங்க கிட்ட ஆண்டவர் பேசின இதை இப்போ பவுல் சொல்றாரு. ஆகையால் நீங்கள் இதை வாசிங்க, நீங்கள் இதை, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இது ஒரு நாள் புறஜாதியாருக்காக வைக்கப்பட்டது, அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டது, இது அவர்கள் தேசத்தில் பிடப்பட்டது, அவர்களுக்கான கவர்னன்ட். ஆனால் அவர்கள் அதை இழந்து போனார்கள். ஏன் இது மத்தேயுவால எழுதப்படலை? ஏன் இது யோவானால எழுதப்படலை? ஏன் இதெல்லாம் இவங்க இஸ்ரவேலுக்கு எழுதல? ஏன் அவங்களுக்கு எழுதாம புறஜாதி சபைக்கு ஏன் எழுதப்படுது அப்படின்னா, அந்த கவர்னன்ட் அவங்க கையில இருந்து இன்னைக்கு உங்கள் வழி, உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வந்து சேர்ந்துருச்சு. ஆபிரகாமுக்கு கொடுத்த மெல்கிசேதேக்கின் கவர்னன்ட்டை கர்த்தர் உங்க கையில என் கையில எடுத்து கொடுத்துட்டார். இன்னைக்கு இப்போ நீங்கள் நானும் கையில் வச்சிருக்கிறோம். அவனுக்கு பரலோகத்துக்கு போகிற வழி அடைக்கப்பட்டுருச்சு, அந்த வழி உங்களுக்கு எனக்கு திறந்துருச்சு. ஏன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு டோக்கனே இதுதான். ஏன்னா தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார், பரலோகத்துக்கு போனார். அதுக்கு போகணும்னா இந்த கவர்னன்ட் கையில் இருக்கணும், இது கொண்டு போய் காட்டணும். பாஸ்போர்ட்டும் விசாவும் மாதிரி இது. இதோ இருக்குங்க பாஸ்போர்ட்டு, அதில் விசா இருக்குங்க, இதோ இருக்குங்க சரீரம், அதோடைய ரத்தம் இதில் இருக்குங்க, என்னை உள்ள விடுங்கன்னு அர்த்தம். இதை அவங்க கையில் கொடுத்தா அவங்க ஆகாரம் பார்த்துட்டு இதை ஓரமாக வச்சுட்டாங்க. இப்போ கர்த்தர் பார்த்தாரு, ஓகே ரைட் ஃபைன், அவன் வச்சுட்டு ஆகாரத்து போயிட்டான்ல, இதை எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடு. யார் கையில் கொடு? கொரிந்தியர்கிட்ட கொடு, புறஜாதியார்கிட்ட கொடு. இப்போ இது நம்ம கையில் இருக்குது. இப்போ வாசிங்க எபிரேயருக்கு 11:39 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும், வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? உன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேன், ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன், இதெல்லாம் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஏன் போனாங்க? கையில் கொடுத்த கவர்னன்ட்டை கீழே வச்சுட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு, இப்போ அந்த நன்மையான ஈவு உங்கள் கையிலும் என் கையில் இருக்கு. அதுதான் நீங்கள் நான் எடுக்க போகிற கவர்னன்ட். அதான் உடன்படிக்கை, அதுதான் அப்பமும் ரசமும், கம்யூனியன்.
இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக புறஜாதியாருக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம கையில் கொடுத்தாச்சு, இப்போ நம்ம கையில் இருக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கும் எனக்கும் திருப்பி இன்னொரு காஷனை தூக்கி போடுறாரு பவுல் பின்னாடி. அதே 1 கொரிந்தியர் 11 எல்லாமே வந்துருச்சு, உங்கள் கைக்கு கொடுத்துட்டோம். ஒரு நாள் ஆபிரகாம் கையில் இதை கொடுத்த ஆபிரகாம் கையில் வச்சிருந்தவர் 14ஆம் அதிகாரத்தில் வாங்கினவர் 16ஆம் அதிகாரத்தில் ஆகாரம் தொடரணும்னா இதை கீழே வச்சா தான் தொட முடியும். ஏன் தெரியுமா? அதே 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சொல்கிறாரு அந்த சோதோம் ராஜாவை பார்த்து, உன் பாதரட்சியின் வாரை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். ஏன் தொட மாட்டேன்? இப்போ என் கையில் என்ன இருக்கு? அப்பமும் ரசமும் இருக்குது என் கையில். இதை கையில் வச்சிருக்கிற நான் புறஜாதி ராஜாவுடைய பாதரட்சியின் வாரை கூட தொட மாட்டேன். சோதோம் ராஜாவுடைய வாரை கூட தொட மாட்டேன்னவர் பார்வோன் ராஜாவுடைய வேலைக்காரியை தொட்டுட்டார். கதை முடிஞ்சு. கையில் இருந்த கம்யூனியன் காலி, ஓவர், டோர் க்ளோஸ். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு, அவ்வளோதான், அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் உனக்கும் எனக்கும் மேன்மையான ஆசீர்வாதங்கள், உச்சிதமான ஆசீர்வாதங்கள் தலைக்கு மேலே வச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? 4000 வருஷமா எவனுமே பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. விசுவாச சந்ததி போக முடியாது. ஆபிரகாம் காலத்திலிருந்து உள்ளவங்க போக முடியாது. முதல் 2000 வருஷம் போக முடியாதவங்களுக்கு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு. ஆபிரகாம் இழந்ததை திருப்பி உனக்கும் எனக்கும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்றாரு, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் எவனோ, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து. அது என்ன நிதானம்? என் கையில் ஒரு கம்யூனியனை கொடுத்தானே மெல்கிசேதேக்கு, ஏன் கொடுத்தாங்கிற நிதானம் யாருக்கு இல்லை? இதை என்கிட்ட ஏன் கொடுத்தான்? திடீர்னு சோதோம் ராஜாவை பார்க்கறது முன்னாடி கொண்டு என் கையில் கொடுத்துட்டு போறானே, ஏன் கொடுத்தான்? அந்த நிதானம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக இது ஒரு கம்யூனியன், வாயில போடு, அப்பத்தை பூசி, கதை முடிஞ்சு. கம்யூனியன் நிதானம் இல்லாமல் எடுக்கிறது. லைனில் நிற்க சொல்லிட்டாங்க, கிடுகிடுன்னு ஏஞ்சி வந்து நிற்கிறது, வாங்கி வாயில் போடுறது, அப்பத்தையும் ரசத்தையும் குடிக்கிறது. எதுக்கு? அது கம்யூனியன். என்ன கம்யூனியன்? மாதம் தருவாங்க. எப்போ தருவாங்க? 1ஆம் தேதி தருவாங்க, முதல் சண்டே தருவாங்க. ஏன் தராங்க? அது சடங்காச்சாரம். சர்ச்சில் கிறிஸ்தவங்களாக இருந்தால் எடுக்கணும். நான் கிறிஸ்டியன், அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கொடுப்பாங்க. அப்புறம் அவ்வளோதான். எப்போ நீ நிதானமாக எடுத்த, எப்போ அபாத்திரமாக எடுத்த, எப்பயா தெரியுமா? நான் இதை நிதானத்தோடு எடுத்திருக்கிறேன். அபாத்திரமாக போஜனம் அன்னைக்கு ஒரு ஆகார் போச்சு கம்யூனியன். இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி நிதானமாக எடுக்கிறாங்க? அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் உங்களில் சிலர் வியாதி உள்ளவர்களாய் மாறி இருக்கு. திருப்பி நல்ல மாதிரி இதை கூட எப்படி மாம்சத்தின்படி எடுத்துக்கிறான் தெரியுமா? இது வரைக்கும் ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிறான். கம்யூனியனுங்கிறது ஸ்பிரிச்சுவல். ஆமாங்க. அப்பமும் ரசமுங்கிறது என்ன? அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். இது அப்பமும் ரசம் இல்லை, அவருடைய சரீரம் ரத்தமாக நாங்கள் நிதானிக்கிறோம். இதை வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறோம். அப்போது இதை எடுத்தால் வியாதி வரும்னு இருக்குதே, அது கூட மாம்சமா ஆவியா? இது ஆவியில் நிதானிக்கணும்னா அது என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய வியாதி வரும். நீங்கள் எதை நினச்சிக்கிறீங்க? சரீர வியாதி. அப்போ கம்யூனியன் எடுக்கிற உங்களுக்கும் வியாதி வருது, கம்யூனியன் எடுக்காதவனுக்கும் வியாதி வருது. நீங்கள் என்ன இருக்க? இப்போ கம்யூனியன் மேலே உங்களுக்கு அந்த மரியாதை போயிடுது. அவனுக்கு தான் வந்துச்சு, நமக்கு தான் வந்துச்சு. இது கம்யூனியன் பிரச்சனை இல்லை, இது பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி பிரச்சனைன்றோம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் மாம்சத்தில் வர வியாதியை பற்றியே உனக்கு பேசலை, நான் பேசுறது முழுக்க முழுக்க ஆவியில் வரக்கூடிய வியாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆவியில் வியாதி பிடிச்ச ஒரு குரூப் இருக்குது. அந்த அந்த சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்குலாம் வியாதி வந்ததே தெரியாது, திடீர்னு ஒரு நாள் தெரியும். கண்டே பிடிக்கலங்க, திடீர்னு சொல்லிட்டாங்க எனக்கு வியாதின்னு. அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய வியாதி. அதுக்கப்புறம் உங்களில் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரைனா என்ன? மரணம். எந்த மரணம்? மாம்ச மரணம் இல்லை, ஆவிக்குரிய மரணம். பரலோகத்துக்கே நீ போக முடியாது, பரலோகத்துக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அதுதான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு நடந்தது. அதே காரியம்தான் புதிய ஏற்பாட்டிலையும் நடக்குது. இன்றைக்கும் நிறைய பேர் கையில் கம்யூனியன் வச்சுக்கிறான், ஆகாரையும் வச்சுக்கிறான். கையில் கம்யூனியன் வச்சுக்கிறான், சிவப்பான கூழையும் வச்சுக்கிறான். கையில் கம்யூனியன் வச்சுக்கிறான், 2 வெள்ளிக்காசையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கையில் கம்யூனியன் வாங்குறான். யூதாஸ் போய் 30 வெள்ளிக்காசையும் அதே கையில் தான் வாங்கினான். கடைசியில் வசனம் சொல்லுது, நாண்டு கொண்டு செத்தான். மாம்ச சாகல்ல. கர்த்தர் சொல்றாரு, அவன் மறுபடி பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். ஸ்பிரிச்சுவல் டெத். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நித்திய ஜீவனும் சரி, நித்திய மரணமும் சரி, கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார்.
கர்த்தர் உங்களுக்கு நித்திய மரணம் கொடுக்கணும்னு விரும்பலை, ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு நீ எப்படி இருக்கிறங்கிறதா முக்கியம். புறஜாதியாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கர்த்தர் கொண்டாந்து கொடுத்துட்டார். இப்போ நம்ம கையில் அது இருக்கு. இதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. இதை எக்காரணம் கொண்டும் ஆபிரகாம் இழந்த மாதிரி, அவன் சந்ததி இழந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. கடைசியாக அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சொல்கிறேன். கலாத்தியர் 3:14 வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படியாகவும், அடுத்து ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும். இயேசு சிலுவையில் மரிச்சா ஒன்று ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவன் சந்ததிக்கு வரணும். ரெண்டாவது, இஸ்ரவேலர்களுக்கு வாக்கு பண்ண மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பரிசுத்த அபிஷேகம். நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி. ஆனால் முதல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது யாருக்கு தெரியுமா? இஸ்ரவேலுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. வாசிங்க, ஒரு 4 வசனம் இருக்குது. நான் சொல்கிறத அடுத்தடுத்து வாசிக்கிட்டே வாங்க. முதல்ல வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:5 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேமில் தான் ஊற்றப்படணும். அது இஸ்ரவேலுக்குரியது. எருசலேம் என்பது இஸ்ரவேலின் தலைநகரம், மகாராஜாவின் நகரம். வானத்தில் இருக்கிற ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறவர் பூமிக்குள்ள வரணும்னா முதல்ல எந்த ஊருக்குள்ள வரணும்? எருசலேமுக்குள்ள தான் வரணும். யோர்தான்ல இயேசு மேல இயேசு தண்ணியிலிருந்து வெளியே வரார். நல்லா கவனிங்க. முதல்ல ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் போது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி, அன்னைக்கு அசைவாடின ஆவியானவர் 4000 வருஷமா அசைவாடிட்டே இருக்கிறாரு. இந்த தண்ணிக்கு மேலேயே இருக்கிறாரு. ஏன்னா பூமிக்குள்ள வர்றதுக்கு அவருக்கு என்ன வேணும்? ஒரு வழி வேணும், ஒரு மாம்சம் வேணும், ஒரு சரியான சரீரம் வேணும். அப்பதான் உள்ளுக்குள்ள நுழைய முடியும். ரைட் சேனலும்பாங்க. இது வேணும். பார்க்குறாரு, தாவீதை பார்க்குறாரு, ஒரு இடத்துல உள்ள வரலான்னு பார்க்குறாரு. ஆனால் பத்சேபால் விஷயத்தில் வெளியே போயிட்டாரு. இப்படி பார்க்குறாரு, சிம்சோனை பார்க்குறாரு, உள்ளே வரலான்னு பார்க்குறாரு, தெளிலால் விஷயத்தில் அப்படி வெளியே போயிட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு, உள்ளே வரலாம், இல்லை நிரந்தரமாக இருக்க முடியல, வந்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த ஜலத்தின் மேல் அசைவாடிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் யோர்தான் என்கிற ஜலத்திலிருந்து ஒரு தலை வெளியே வருது. அவரை பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாரு. இதுதான் சரியான சேனல் நான் பூமிக்குள்ளே போகிறதுக்கு. ஏன் இவர் வழியாக நான் உள்ளே போயிட்டா இவர் வம்சத்துக்குள்ளே போயிடலாம், இவர் பின்மாற்றம் அடையவே மாட்டார், இவர் மூலமாக நித்தியமாக நான் பூமிக்குள்ளே இருக்கலாம் தான் ஆவியானவர் இயேசு வழியாக உள்ளே வரார். 1 ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் மத்திய சுவிசேஷம் 4 வரார். 3 ஜலத்திலிருந்து வெளியே வர இயேசு மேலே வரார். 4000 வருஷம் டைம் கேப். ஒரே ஒரு தலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நிரந்தரமாக உள்ளே வந்து அவருடைய வம்சம் நீங்களும் நானும் புறஜாதியார். ஆனால் இப்போ புறஜாதியாருக்கு முன்னாடி அவருடைய வம்சம் யாரு? இஸ்ரவேலர்கள். அவங்களுக்கு தான் அது வாக்குத்தத்தம். எருசலேமில் இருங்க, அங்கே வருவார், அவங்களுக்கு தரோம். அவங்க அடுத்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:33 வாசிங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அப்ப பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்னது? பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்னது? பரிசுத்த ஆவி. பிதா பைபிள்ல 2 வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இருக்கும். நான் தியானிச்சதுல 2. ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தம். அப்போ பிதாரில் 2 முக்கியமான வாக்குத்தத்தம். ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று பரிசுத்த ஆவி. இதில் எங்கேயாவது மாம்சம் இருக்கா? பூமிக்குரியது இருக்கா? இதில் ஏதாவது இருக்குதா? இப்போ பாருங்க, எல்லாரும் ஒரு வசனத்தை வச்சுக்கிறாங்க. அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் கேளுங்கள் உங்களுக்கு தருவார், கேளுங்க தருவார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அப்புறம் தேடுங்கள் கண்டடைவீர்கள். என்ன கேட்க சொன்னார்? மத்தேயு சுவிசேஷம் 7:11 வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில், நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது எது நன்மை? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள், இதே வசனம் தாங்க, சேம் மத்திய 7:11 இருக்கிறதே தான் லூக்கா 7:11 13 இருக்கு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு
நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு மத்தேயு என்ன எழுதுறாரு? நன்மையான ஈவன் எழுதுறாரு. இவர் என்ன எழுதுறாரு? பரிசுத்த ஆவியை கொடுப்பது. அப்ப கேளுங்கள் தரப்படும் சொன்னது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவிய. நன்மையான ஈவு எது? பரிசுத்த ஆவி. இன்னைக்கு நன்மையான ஈவு எது? பென்ஸ் கார். ஏன்? அதுல போன ஆக்சிடென்ட் ஆனாலும் உயிர் போகாது. என்ன நன்மையான ஈவு பாருங்க. ஏன்பா அப்படி சொல்ற? 6 ஏர் பேக் இருக்கு, முன்னாடி பின்னாடி சைடு எல்லாம் புஃப்னு பிடிச்சுக்கோ. நன்மையான ஈவை கர்த்தர் கட்டளையிட்டார். நன்மையான ஈவுனா இது இல்லப்பா. நன்மையான ஈவு உயிர் போனாலும் உன் ஜீவன் நித்தியமாய் வாழும். அது சாகவே சாவாது. அது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கு. அதுதான் நன்மையான ஈவு. அவர் கையிலிருந்து உன்னை யாரும் பறிக்க முடியாது. நான் வரும் அளவு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். எவ்வளோ பெரிய ஈவு யோசிச்சு பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரு? பிதாவின் ஆவியானவர். அவர் அங்க இருக்காரு, பரலோகத்துக்குரியவர். அவரு இயேசு கிறிஸ்துவோடைய வம்சங்கிறதுனால இப்போ யாருக்குள்ள வந்திருக்கிறாரு? நம்மகிட்ட வந்திருக்கிறார். சில நேரத்தில் இந்த டீச்சர் பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்க அந்த ஸ்கூல்லையே படிப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த டீச்சருடைய பசங்கிட்டே படிப்பாங்க. நம்மளுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி 100க்கு 80% டீச்சர் பையன் என்னவா தான் இருப்பான்? மக்கு. இப்போ அந்த பையன் படிக்கிற கிளாஸில் அவன் தான் கடைசியில் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான். கடைசியில் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான். படிப்பு வராது. ஆனால் வேறு வழி இல்லாமல் வருஷம் அவன் பாஸ் ஆகினே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன? காரணம் என்ன? அவங்க அம்மா அந்த ஸ்கூலில் என்னவா இருக்கிறாங்க? டீச்சராக இருக்காங்க. உங்கள் அம்மா ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. மீறி நீ அடுத்து காலேஜுக்கு போனோம், எவனும் மார்க் போட மாட்டான். சில நேரத்தில் கத்தர் பிடிச்சி புறஜாதியார் கையில் கொடுத்துருவார். கத்தர் பிடிச்சி எங்கே பண்ணிடுவார்? ஆக்கின தீர்ப்பு உண்டாகும்படி பவுலே சொல்கிறாரு, உங்களை சாத்தான் கையில் ஒப்படைக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு சபைக்குள்ள எது நன்மையான ஈவனே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு பரிசுத்த ஆவியான பெற்றுடுச்சு. அதான் இப்போ முக்கியமே. தங்கிட்ட இருக்கிற நன்மையான ஈவன் அதுக்கு தெரியாது பாருங்க. அதை பெற்றுட்டு உட்காந்துக்கிட்டு அவர்கிட்டயே அவரே எனக்கு ஆண்டவர் சமீபத்தில் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாதிருக்கிறபடியினாலே உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாருன்னு இருக்க வசனத்தில். நாம் ஏற்ற நேரத்தில் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, உனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுப்பா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்? நான் ஜெபம் பண்ணுறேங்கிறாரு. ஏன் உனக்கு ஜெபம் பண்ண தெரியாது? எங்களுக்கு ஒன்றும் ஜெபம் பண்ண தெரியாதா? யார் சொன்னது? ப்ரேயர் பாயிண்ட் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரண்ட் பேங்க்கில் லேமினேட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுறாள். நாங்கள் யார் சொன்னால் எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு? காப்பீஸ் போட்டு 100 காப்பி வச்சுருக்கோம் சர்ச்சில். யார் வந்து எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணோம்? சர்ச்சுக்கு இடம் வாங்கும்படி. ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஜெபம் பண்ணவே தெரில. இந்த வருடம் நம்முடைய ஆலயத்துக்குள் 500 பேர் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஜெபம் பண்ணவே தெரில. ஏன் 500 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறது நல்ல விஷயம் தானே. உனக்கு யாரா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணா? அப்படி யார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணா? உலகத்திலேயே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாத நல்ல ஊழியம் எது இருக்குதுன்னா நம்மளது மட்டும்தான். அவர் சொல்கிறாரு, நீ விதைய போடு, எவனா ஒருத்தன் தண்ணி பாய்ச்சுவான், நானே விளைய பண்ணிக்கிறேன், நீ குறுக்கால புந்து கெடுத்துறாதேங்கிறார். இவர் 500 ஃபிக்ஸ் பண்ணிட்டார்ல ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு. ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31க்குள்ளே எந்த தலையை பார்த்தாலும் முக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் எடுத்தவனா எடுக்காதவனா அந்த கவலையே இல்லை. போனவனே கேட்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க? அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் 500 பேருக்கு. அவன் கொரியர்காரரா, இல்லை தண்ணி போட வந்தவனா, டேங்க்காரனா, இல்லை எலக்ட்ரிஷியன் வந்தாரா, அதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. இந்த தலை தண்ணியில் முழுகுச்சா இல்லையா, அவ்வளோதான். ஏன்னா இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது. உனக்கு எனக்கு அந்த வேலையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. இவ்வளோ பேர் ரட்சிப்புக்குள்ளே நடத்து, இவ்வளோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடு. நீ சில சொல்லுவோம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண நல்லது தானே. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் நீ தப்பு பண்ண ஆரம்பிப்பேன், கண்டிப்பாக தப்பு பண்ண ஆரம்பிப்பேன்.
உனக்கு எனக்கும் என்ன ஜெபம் பண்ணணுன்னே தெரியாது. ஆண்டவர் சொல்வார், நான் ஜெபம் பண்ணுறதை உனக்கு சொல்லித்தரேன், நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணிட்டு என் கூட உட்கார், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணு, உனக்கு எது நன்மையான ஈவுன்னு எனக்கு தெரியும், நான் கேட்குறேன். நம்மால் நன்மையான ஈவுன்னு நினச்சிக்கிட்டேன் அவன் பான்னு கேட்பான் பாருங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு கார் கொடுத்துருங்கப்பா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல உனக்கு கார் கொடுக்கணுன்னு கர்த்தர் முடிவு பண்ணார்னா பெட்ரோல் போடுற அளவுக்கு உன்னை பலப்படுத்துவார் பொருளாதாரத்தில், அப்புறம் தான் கார் கொடுப்பாரு. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன கேட்கணுன்னே தெரிலடா, முதல்ல என்ன சொல்லு, என்னை விடு, நான் கேட்டு வாங்கி தரேன் உனக்கு பரலோகத்திலேருந்து. ஏன்? நன்மையான ஈவு என்ன என்பது எனக்கு தான் தெரியும். உனக்கு நன்மையான ஈவு என்பது எதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. இப்பொழுது பரிசுத்த ஆவியை விட்டுவிட்டாங்க யாரு? இஸ்ரவேலர்கள். அந்த வாக்கு தத்தம் இன்னைக்கு நம்ம மேலே வந்து நிறைவேறி இருக்குது. புறஜாதியாருக்கு எழுதுறாரு, இவர்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடு, இவர்கள் அதை அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானவர். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்குள்ளேருந்து உன்னை சுத்திகரிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உன்னை விட்டு போகிறதுக்கும் தெரியாமல் இருக்கும். சிம்சோனுக்கு ஆவி வந்தது தெரியும், போனது தெரியாது. அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, இதுதான் உண்மையிலேயே வாக்கு தத்தம், வாக்கு தத்த செய்தி. 1ஆம் தேதி வாக்கு தத்த செய்தி கேட்பீங்கள்ல, இதுதான் ஆக்சுவல் வாக்கு தத்த செய்தி. நான் கொடுத்ததில்லை, வசனத்தில் கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இருக்குதுல்ல, இதுதான் வாக்கு தத்தத்தின் செய்தி. முதலாவது, ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியராக உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்குது. ரெண்டாவது, அவர்களுக்கு சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வந்து கர்த்தர் மேலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அதை இரண்டையும் இஸ்ரவேலர்கள் இழந்து விட்டார்கள். கர்த்தர் நம் கையில் அதை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த வருஷம் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற வருஷமாய் தான் நாம் இருக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இஸ்ரவேல, நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பரலோகம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுங்க. பூமியே படைக்க தெரிஞ்சவருக்கு பூமிக்கு உள்ளதை தர தெரியாதா? இந்த பூமியே படைச்சிட்டு யோசித்து பாருங்கள், இவ்வளோ கேலக்சியை உருவாக்கிட்டு பூமியில் மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். எவ்வளவோ கிரகங்கள் சும்மா கிடக்குது. நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஆள் லேண்டை சும்மா வாங்கி போட்டிருக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ லேண்டை வாங்கி போட்டானே தெரில, காசு சும்மா போட்டு கிடக்கு, எல்லாம் முள்ளு முளைச்சி கிடக்கு அப்படின்னு இருக்கோம்ல. சும்மாவே ஒரு லட்சக்கணக்கில் கிரகங்கள் ஆண்டவர் சும்மா வச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தரமாட்டாரு? யோசிச்சு பாருங்க. உங்களை என்னையும் படைக்கிறதுக்கு முன்னாடி சும்மா போய் கேலக்சின்னு போட்டு பாருங்க, எத்தனை கோடிக்கணக்கான கேலக்சியெல்லாம் சும்மா கிடக்கு, லேண்டாக சும்மா கிடக்கு. உங்களுக்கு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஒரு பெரிய இஷ்யூவா? நன்மையான ஈவை கேள்றா. உனக்கு எனக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய கற்பனைக்கு தோன்றவும் இல்லை. இன்றைக்கி ஒரு சிலர் இந்த ஆகாறு, இந்த கூழு, இந்த 2 வெள்ளி பணம், இந்த 30 வெள்ளி காசுகளை உனக்கு போதனையாக மாற்றி, அதை பெருசாக மாற்றி, கிரேஸு, ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸு, மோட்டிவேஷ்னல் மெசேஜ் இதெல்லாம் சொல்லி உன்னை வந்து ரொம்ப மட்டத்தட்டி கேத்தலாம் பார்க்குறான். உனக்கு கர்த்தர் வச்சது இதுக்கு ஈக்குவலே கிடையாது. இது எல்லாத்தை விட மேலானவைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வருஷத்துலேருந்து நாம் சுதந்திரிக்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம கேட்குறது எல்லாமே அதை பற்றி தான் கேட்க போகிறோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திரிப்போமா? நன்றி ஆவியானவரே. நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 2 காரியங்கள் அந்த கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்டபடி 2 காரியங்கள். ஒன்று, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வந்திருக்கு. 2, பரிசுத்த ஆவியை குறித்த வாக்கு தத்தம் நாம் பெறும்படி. 2ஐயும் ஆண்டவர் கொடுத்துட்டார். கொடுக்க போறார் இல்லை, கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக, சிலுவை மரணத்தின் வழியாக அதை நமக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதை சுதந்திரிக்கிறதும் சுதந்திரிக்காமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆபிரகாம் கையில் கம்யூனியன் கொடுக்கப்பட்டாகி விட்டது. ஆபிரகாம் கையில் வாக்கு தத்தம் சொல்லப்பட்டு விட்டது. அதை தவற விட்டது யாருடைய பொறுப்பு? இன்றைக்கும் ஆண்டவர் அதான் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் எனக்கு நீர் கொடுத்ததை, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை, மேன்மையானதை, பரலோகத்துக்குரியதை, மேலானதை, பிதாவின் வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனையும், பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியையும் நான் மேன்மையாய் கருதாமல் என் காலுக்கு கீழே இருக்கிற பூமியில் இருக்கக்கூடியதான அற்பமான ஒன்றுமில்லாத காரியங்களை
மேன்மையை கருதி, அது என்ன வேணா இருக்கட்டுங்க, அது போயிங் 707 கூட இருக்கட்டுங்க, அது எப்பேற்பட்ட ரோல்ஸ் ராய்ஸா இருக்கட்டுங்க, அது 4000 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வீடா இருக்கட்டுங்க, அது எவ்வளோ பெரிய காஸ்ட்லியா இருக்கட்டுங்க, ஆனால் அது பூமிக்குரியது, ஒரு நாள் அழிந்து போகும், அது நித்தியம் அல்ல, அது இங்க இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கொடுத்தது. ஆனா உனக்கு எனக்கும் நித்தியமானதை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வருஷத்துலேருந்து அதை நாம் சுதந்திரிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவர் எங்களுக்கு அதுதான் ஆண்டவர், கீழானவைகள் அல்லப்பா, மேலானவைகளே எங்களுக்கு தாங்க, நாங்கள் அதை சுதந்திரிக்க போகிறோம். ஆபிரகாமுக்கு வானத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க ஆண்டவரே, நாங்கள் அதை இழக்க விரும்பலை. பரிசுத்த ஆவியை பற்றி என்னென்ன வரங்கள் இருக்குதோ, என்னென்ன பரிசுத்த ஆவி மூலமாக ஆசீர்வாதங்கள் இருக்குதோ, அவர் மூலமாக என்னென்ன வெளிப்பாடுகள் இருக்குதோ, வசனம் இருக்குதோ, என்ன மகத்துவங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. நாங்கள் அதை நாங்கள் இழக்க விரும்பவில்லை, நாங்கள் பூமிக்குரியதை கேட்கவில்லை, நாங்கள் கேட்கறதெல்லாம் மேலானவைகளை கேட்கிறோம். வெறும் ஞானத்தை கேட்டவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்த ஆண்டவர். இயேசுவை கேட்டால் நீதி, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் கேட்டால் சேர்த்து எல்லாத்தையும் கொடுக்கிற ஆண்டவர். நீ மேலான வாக்கு தத்தத்தையும் பரிசுத்த ஆவியையும் கேளு, எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவன் கேட்டது ஞானம். கர்த்தர் சொன்னாரு, ஐஸ்வர்யத்தை நீ கேட்கல, அதையும் சேர்த்து எடுத்துக்கோ. அதுதான் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினது. மீட்புக்கு இயேசுவை கொடுக்கும்போது நீ என் ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்புறம் இல்லைன்னா சேர்த்து நான் உனக்கு கொடுக்குறேன். அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஒப்பு கொடுத்து போமா தேவ சமூகத்தில், கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, நித்திய ஆசீர்வாதத்துக்கு எங்களை அழைத்தவரே, மேன்மையானவைகளுக்கு எங்களுக்கு காட்டினவரே, கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுகள் என்று சொன்னவரே, நாங்கள் அதை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அவ்வப்போது எங்களை பூமிக்கு நேராக திருப்பி, மண்ணுக்கு நேராக திருப்பி, அழிவுக்கு நேராக திருப்பி எங்களை அழிய பண்ணுகிற, எங்களை கீழே தள்ள பார்க்குற எத்தனையோ ஆகார்கள், எத்தனையோ சிவப்பான கூழ்கள், எத்தனையோ வெள்ளி பணங்கள், எத்தனையோ அமலேக்கியர் ஆடு மாடுகள், இதை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, இது எங்களுக்கு லாபம் இல்லை ஆண்டவர், இதெல்லாம் நஷ்டம். லாபமானதை பவுல் விட்டாரு, நாங்கள் இந்த நஷ்டமானதையாவது விட எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.